நோய் தீர குளத்தில் வெள்ளம் கரைத்து விடுவதும், பிரகாரத்தில் உள்ள மரப்பெட்டியில் உப்பு மிளகு இரண்டையும் கலந்து கொட்டுவதும் இன்றும் உள்ள ஒரு பிரார்த்தனை வழக்கம். 4448 வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது. இங்கு புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், வேப்ப இலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு திருசாந்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகின்றது. இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும். தோல் நோய்களுக்கு இங்குள்ள புனுங்கு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகின்றனர். வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமின்றி பிறவி பிணியையே தீர்த்து விடுபவர். இவரை வணங்கினால் மன அமைதி, வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, திருமண பாக்கியம், குழந்தை வர, தோஷ நிவர்த்தி ஆகியன உண்டாகும். கோவிலின் கிழக்கே உள்ள நுழைவிடத்தில் ஆதி வைத்தியநாதர் அருள்பாலிக்கிறார். மேற்கு பார்த்த சிவன் சன்னதியை தரிசித்தால் அது 1000 கிழக்கு பார்த்த சிவன் சன்னதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம். வைத்தியநாதரும் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளார். முருகப்பெருமான் இறைவனை வழிபட்டு சூரனை அடிக்க வேல் வாங்கிய தலம். ராமர் வழிபட்டு அருள் நலமுற்ற தலம். இந்த கோவிலில் உள்ள அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்பவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் நடத்தப்படுகின்றன. நிலம் வாங்க, கடன் தொல்லை நீங்க, மூட்டு வலி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு. இத்தலத்தில் சம்பாதி ஜடாயு என்ற கழுகு அரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார்கள். ஜடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இத்தலத்தில் விபூதி குண்டத்தில், அதாவது சிதை அடுக்கி ஜடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததினால் இவ்விடம் ஜடாயு குண்டம் எனப்பட்டது. வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்ல பிள்ளை ஆதலால் இங்குள்ள முருகன் செல்வ முத்துக்குமரன் என அழைக்கப்படுகின்றார். சூரபத்மனை அழைப்பதற்காக இத்தல இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார். செல்வ முத்துக்குமரன் சன்னதியில் தினமும் நடக்கும் அர்த்தஜாம பூஜையின் போது புனுங்கு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால், சாதம், பால் ஆகியவற்றுடன் விசேஷ பூஜை செய்யப்படும். முருகன் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். முருகனுக்கு முக்கியத்துவம் உள்ள தலம் என்பதால் இங்கு அனைத்து விழாக்களும் முத்துக்குமர சுவாமிக்கு தான். தினமும் காலையிலும் அர்த்தஜாம பூஜையின் போதும் முதலில் முருகனுக்கு பூஜை செய்த பிறகே சிவனுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும். இத்தலத்தில் நவகிரகங்கள் வரிசையாக இருக்கும். எல்லா தலங்களிலும் சுவாமிக்கு முன்புறம் பிரகாரத்தில் தான் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும் நவகிரகங்கள் சுற்று பிரகாரத்தில் சுவாமிக்கு பின்புறம் உள்ளது. ராமர் பூஜித்த தலம் இது. தையல் நாயகி அம்மனை வணங்கினால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பாலதோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் ஆடு வாகனத்தில் அங்காரகன் எழுந்தருள்வார். நவகிரகங்களுக்கு அடுத்தாற்போல 63 நாயன்மார்கள், சப்த கன்னியர் ஆகியோரையும் துர்கை மற்றும் சகஸ்ரலிங்கமும் விசேஷமானவை என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.